வானத்தையும் பூமி படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மை ரட்சிக்கிறார். இதை கேட்கிற நண்பர்களே, இதுவரைக்கும் மனம் திரும்பாம இன்னும் ரகசிய துணிகிற பாவங்கள் அல்லது இந்த உலகத்துல பிசாசு நம்ம ரொம்ப வஞ்சிக்கவும் ஏமாற்றவும் பல வழியை தெரிந்து கொண்டிருக்கான் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு வழியில பாதையில் நீங்கள் சிக்கியிருப்பீங்கன்னா, இப்போ உங்க எல்லாரையும் இயேசு மனதுருகி அழைக்கிறாரு. ஜீவ பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கு நம்ம கேட்க போகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையின் தலைப்பு என்ன கேட்டிங்கன்னா, சகித்தால் சாதிக்கலாம். இனி உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லது பல பல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். எவ்வளோலாம் அவங்க வாழ்க்கையில் வறுமையை அவங்க சகிச்சிருக்கிறாங்க, அவமானத்தை சகிச்சிருக்கிறாங்க, பலவிதமான பழி அல்லது நம்பிக்கை துரோகம் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது எல்லாம் அவங்க சகித்ததுனால இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இந்த உலகத்தையே ஆட்கொள்ளும்படி அல்லது இந்த உலகத்தில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் அதிகாரத்தை பெற்றவர்களாய் ஒரு சாதனையாளர்களாய் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். அது எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒருவேளை காவல்துறையில் பணியாற்றவர்களாக இருக்கலாம், நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதார நிபுணர்களாக இருக்கலாம், சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளாக இருக்கலாம், அல்லது ஆட்சியாளர்கள், இந்த பொலிட்டீஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள், பிரசிடெண்ட்டாக, பிரைம் மினிஸ்டராக அல்லது முதலமைச்சராக இப்படி வந்தவர்கள் யாருடைய வாழ்விலும் பார்த்தீங்கன்னா அவங்க சகித்ததுனால இன்னைக்கு சாதனையாளர்களாக வந்திருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்லனா, எங்களுடைய நோக்கம் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியுடைய தரிசனம் பாரம் தேவனால் 100% இயக்கப்படுபடினால உங்கள் கவனத்தையும் உங்கள் நேரத்தையும் நீங்கள் வேறு சிந்தி சம்பாதிக்கிற ஒவ்வொரு அந்த பணத்தையும் நல்வழியில் நீங்கள் செலவிட வேண்டும். அடுத்தது உங்கள் கவனம் முழுக்க இயேசுநாதருடைய திவ்ய வசனத்து மேலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மையான ஒரு தூய்மையான பரிசுத்தமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதான நோக்கத்தோடு தான் இந்த வார்த்தைகளை ஜெபத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன தலைப்பு? சகித்தால் நீ சாதிக்கலாம். இந்த தலைப்பை தான் தேவன் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது எனக்கு தந்தார். அது என்ன என்பதை நான் இப்பொழுது யாரை முன்னுதாரணமாக வைக்கணும் என்பதையும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். தயவுசெய்து இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கும்போது பயபக்தியோடு நடுக்கத்தோடு கேளுங்க. ஜெபிக்கிறதுக்குள்ளாகவே உங்களுக்கு ஒரு புது பலனை கற்று தருவார், புதிய வாசலை திறக்க போகிறார். ஆமே. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஹீப்ரூ சாப்டர் 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு மகிமையான உன்னதமான ஒரு முன்னுதாரணம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் தேவனுடைய குமாரன், தமது ஒரே பேரான குமாரன் என்று பெயர் பெற்றவர். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பெயர் பெற்றவர். இப்படி மகிமையின் ராஜா, ராஜாதி ராஜா என்று பல பல உன்னதமான மகிமைக்கும் பல உன்னதமான நாமங்களுக்கும் உரியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர் எப்படி சாதித்தார்? இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவை என்றாலே பாடுகள், சஃபரிங் அண்ட் பெர்சிக்யூஷன்ஸ், இன்னும் பல காரியங்களை சொல்லலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பர்களே, இயேசுவை நீ முன்னுதாரணமாய் வைப்பாயானால் நீ நிச்சயமாய் சாதிக்கலாம். இஃப் யூ கீப் ஜீசஸ் கிரைஸ்ட் as an example for your life, you can achieve great things for his kingdom. இப்போது நான் சொல்கிறேன், சிலுவை அவர் சகித்தார். சிலுவை என்றால் என்ன? சஃபரிங்ஸ், அதாவது பாடுகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமாய் வைத்து இந்த வார்த்தையின்படி, ஆண்டவராகிய இயேசுவே நீர் எப்படி சிலுவையை சகித்தீரோ அதே போல அவனவன் தன் சிலுவையை சுமக்க கடவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் வாழ்விலே, என் ஊழியத்திலே, என் குடும்பத்திலே, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நான் வாழ்கிற தேசத்தில் பல சிலுவைகள் எனக்கு முன்பாக உண்டு. ஆக எனக்கு நீ நியமித்திருக்கிற அந்த சிலுவைகளை சகித்து உம்மை போல நானும் இந்த பூமியிலே வாழ்ந்து முடித்து உமக்காக உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும்போது சாதனையாளராய் வர எனக்கு அருள் புரியும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று வாஞ்சியோடு கேட்பீங்களா? ஆக இயேசுவை முன்னுதாரணமாய் வைத்து வாழ்கிற ஒவ்வொரு ஊழியர்களும், அருமை நண்பர்களும் இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் நிச்சயமாய் சாதிப்பீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய மனதுருகத்தின் வார்த்தையை சொன்னீர். உம்மை முன்னுதாரணமாய் வைத்து நடந்தால்
நீ எப்படி சிலுவையை சகித்தீரோ, ஏன் ஒரு பெரும் கூட்டம் உலக மக்களையெல்லாம் என் பரம பிதாவிடத்தில் திருப்பக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தாரே என்று சொல்லி அந்த அவமானத்தை எண்ணாமல் நீ சிலுவை சகித்தது போல நீர் எப்படியாய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உலக ரட்சகராய் பிதாவானவர் உம்மை சாதிக்க எழுப்பினாரோ அதே போல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையில் வந்திருக்கிற பாடுகளை எண்ணி கலங்காமல், ஐயோ நான் மறிக்கட்டும் என்று புலம்பாமல், ஆண்டவராகிய இயேசுவை உம்மை பார்த்து பார்த்து வளர உதவி செய்யும். கேட்ட இந்த தெய்வீக ஆலோசனைப்படி சகித்தால் சாதிக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பிரயாணப்பட அருள் புரியும். புகழ் துதி உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சாதிக்க தொடங்கிட்டீங்க. மறந்துடாதீங்க, இயேசு நமக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிறார். ஆமென்.